Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் டாப்பிக்கில் இன்றைக்கு உரிய 2 சம் தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று கொடுத்த சம்முக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 பை சென்டிமீட்டர். ஸோ சம்மு செஞ்சு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. மேக்ஸ் அப்படின்றது கஷ்டம் கிடையாது. மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மேக்ஸோட ஈஸியான சப்ஜெக்ட் எதுவும் கிடையாது. அது நீங்களே மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 சம் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்ருக்க சம் எல்லாமே வந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மெத்தடு அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ டாபிக் வைஸாக வேணும்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். டாபிக் வைஸாகவும் சம்ஸ் வந்து பாருங்கள். இப்போ இம்பார்ட்டன்ட் மேக்ஸ் டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம XY இந்த லெட்டர்ஸ் வச்சு நம்ம சம்மு கொடுத்தா எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கோங்க. ஒரு செவ்வக வடிவ ஓவியத்தின் நீளம் மற்றும் அகல முறையே 4xy³ மற்றும் 3x² எனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சிம்பிளான சம்மு தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா செவ்வகம் கொடுத்துட்டாங்க, கேட்டிருக்கிறது வந்து பரப்பளவு, சரிங்களா? அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன அப்படின்னா L×B சதுர அலகு. ஸோ இதுதான் வந்து செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த சம்மு வந்து செய்ய போகிறோம். XY வந்திருக்கனால எப்படி செய்கிறது அதை நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? எல்லா பேத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சில பேத்துக்கு தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிக்கலாம். நீளம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீளம் L என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4xy³ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அகலம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அகலம் B. ஸோ B என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x² வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா செவ்வகத்தினுடைய பரப்பளவு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செவ்வகத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்னன்னா L×B சதுர அலகு. அப்போ எப்படி போடுவோம்? Lனா இங்கே 4 இருக்குது, அப்போ 4xy³ இங்கே நடுவில் வந்து நம்ம சென்டரில் மல்டிபிள் இருக்குது. ஸோ பெருக்கல் B வந்து என்ன 3x²y, சரிங்களா? இப்போ நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கிக்கலாம். இப்போ 4 3 வந்து பெருக்குனிங்கன்னா என்னென்னா 4 3 பெருக்குனிங்கன்னா 12. ஸோ 12 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க, சரிங்களா? மீதி இருக்கிறத வந்து ப்ராக்கெட்டில் வந்து போட்டுக்கோங்க. xy³ இன்ட்டு x²y, சரிங்களா? ஸோ இப்போ 12ன்னு வச்சுட்டு இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, சரிங்களா? அப்போ ரெண்டு பக்கமுமே எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸுன்னு வந்து போட்டுக்கோங்க. இடையில வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்து இருக்குது. ஸோ 2 பேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்து இடையில வந்து பெருக்கல் வந்திருந்தது அப்படின்னா மேலே இருக்க 2 நம்பருமே வந்து கூட்டணும், அடுக்குகளை வந்து கூட்டணும், சரிங்களா? ஸோ எஸ்ஸுக்கு மேலே வந்து ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்கிறதா அர்த்தம், சரிங்களா? அப்போ x⁻1 இங்கே வந்து 2 இருக்குது, சரிங்களா? அப்போ 1 + 2 இன்ட்டு அடுத்தது நமக்கு என்ன y. ஸோ y போட்டுக்கோங்க. yக்கு மேலே 3 y³ இருக்குது. இந்த இடத்துல நம்பர்ஸ் எதுவும் இல்லை, அப்போ 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 3 + 1 இடையில பெருக்கல் வந்தால் ப்ளஸ் பண்ணணும், சரிங்களா? வகுத்தல் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். இது மட்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதான் வந்து இதோட ரூல், இந்த பவரோட ரூல், சரிங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருந்தது அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும், டிவைடடில் இருந்தது அப்படின்னா வந்து மைனஸ் பண்ணணும். இங்களுக்கு வந்து நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதனால் அடுக்குகளை வந்து கூட்டுறோம். இதில் மெயின் ரூல் என்ன அப்படின்னா கீழே இருக்க பேஸ் ரெண்டுமே வந்து ஒரே நம்பராக இருக்கணும். நம்பராக இருந்தாலும் ஏஎக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது லெட்டர்ஸாக இருந்தாலும் கீழே இருக்க இந்த ரெண்டுமே வந்து சேமாக இருந்து நடுவில் மல்டிப்ளிகேஷன் வந்தது அப்படின்னா அடுக்குகளை வந்து கூட்டணும், சரிங்களா? இப்போ இங்கே நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 12x⁻3 இன்ட்டு y/4, சரிங்களா? ஆன்சர் வந்து 12x³ y/4. இதுதான் வந்து செவ்வகத்தினுடைய பரப்பளவு, சரிங்களா? ஸோ சிம்பிளான சம்மு தான். இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ சென்டிமீட்டர்² அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ அலகு வந்து முக்கியம். ஸோ இதான் ஆன்சர், புரியுதுங்களா? ஸோ இதான் ரூல்ஸு. பவரை பொறுத்தளவுக்கு பவர் சம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது. ஸோ பவரில் நான் மல்டிபிள் கொடுத்து ரெண்டுமே வந்து சேம் நம்பராக இருந்து A and B வந்து ஏஏன்னு வந்து அடுக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையுமே கூட்டணும். இப்போ வந்து A/Aன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 3 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும்னா A⁻3 இந்த அடுக்கு வந்து மைனஸ் பண்ணணும், டிவைடில் இருக்கனால, சரிங்களா?
ஸோ இந்த மெத்தடு தான், இது சிம்பிளான சம்மு தான், பவர் இருக்கனால இந்த சம் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து நம்ம டிவைடடில் ஒரு சம் பார்க்கலாம் சரிங்களா. இந்த சம்முக்குரிய ஆன்சர் வந்து ஏ 12x³ y⁴. சரிங்களா. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின், வேலு தன்னுடைய படம் ஒட்டும் குறிப்பேட்டில் ஒரு பக்கத்திற்கு 4xy படங்களை வந்து ஒட்டுறாரு. அதே போன்று 100x² y³ படங்களை ஒட்டுவதற்கு எத்தனை பக்கங்கள் அவருக்கு தேவை அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பக்கத்திற்கு என்ன 4xy படங்கள் வந்து ஒட்டுறாங்க. அப்போ 100x² y³ படங்கள் ஒட்டுவதற்கு எத்தனை பக்கங்கள் தேவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. இப்போ ஒரு பக்கம் கொடுத்து இப்போ 100 பக்கத்துக்கு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம மல்டிபிள் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பக்கத்துக்கு 4xy படங்கள் வந்து ஒட்டுறாங்க. அப்போ 100x² y³ படம் ஒட்டுவதற்கு எத்தனை பக்கங்கள் வந்து தேவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க படங்களை ஒட்டுவதற்கு சரிங்களா. அப்போ இந்த சம் வந்து நம்ம டிவைட் பண்ணணும் சரிங்களா. ஸோ டிவைடட் வச்சு நம்ம பவர் சம் வந்து பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்த படங்களின் எண்ணிக்கை எழுதிக்கோங்க. ஸோ மொத்த படங்கள் பார்த்திங்கன்னா மொத்த படங்களின் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100x² y³ வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ ஒரு பக்கத்திற்கு எத்தனை படங்கள் வந்து ஒட்டுறாங்க, ஒரு பக்கத்திற்கு எத்தனை படங்கள் வந்து ஒட்டுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 4xy வருது சரிங்களா. அப்போ என்னன்னா இதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த நம்பர் கொடுத்து இதை ஒட்டுவதற்கு எத்தனை பக்கங்கள் தேவை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டிவைட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ டிவைட் பண்ணுறதுல 100x² y³ by 4xy சரிங்களா. ஸோ இப்போ நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 4 4 4 25 தடவை 100 வரும். அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 25x² y³ by xy வருது சரிங்களா. இப்போ என்ன செய்யறதுன்னா நம்பரை விட்டுருங்க. ஸோ இந்த x² y³ by xy இதுக்கு தான் நம்ம வந்து டிவைட் பண்ணணும். இது எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 25 அப்படியே போட்டுக்கோங்க சரிங்களா. இங்கே வந்து நம்மளுக்கு x² இருக்குது. ஸோ x² வந்து அப்படியே போடுங்க. கீழே வந்து எக்ஸ் இருக்குது. எக்ஸில் பவரில் என்ன இருக்குன்னா எதுவுமே இல்லை, அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஒய்க்கு பவரில் எதுவுமே இல்லை, அப்போ அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா. அப்போ கீழே வந்து நான் முன்னாடி சொன்னேன் சம்மில் மல்டிபிளாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும் பவரை, டிவைடில் இருந்தால் மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ டிவைடில் இருக்குது இங்கே எக்ஸ், அப்போ எக்ஸ் பவரில் 1 இருக்குது. அப்போ மேலே வரும்போது நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் மைனஸ் 1 வரும். புரியுதுங்களா. எக்ஸ் மைனஸ் 1 வரும். இன்ட்டு y³ எடுத்துக்கோங்க. y³ இந்த y³ வந்து எழுதியிருக்கேன். y³ கீழே வந்து என்ன இருக்குது, y பவர் 1 இருக்குது. ஸோ இந்த y பவர் 1 டிவைடடில் தான் இருக்குது. ஸோ டிவைடில் இருக்கிறது மேலே போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ -1. இப்போ இங்கே என்ன வரும்னா 25x 2 - 1னா பவர் 1. 1 போட்டாலும் 1 தான், போடலைனாலும் 1 தான் சரிங்களா. ஸோ அடுத்து ஒய்க்கு என்ன வரும்னா 3 - 1 2 வரும் சரிங்களா. இதுதான் வந்து ஆன்சர் சரிங்களா. 25x y² தான் இந்த சம்முக்குரிய ஆன்சர். புரியுதுங்களா. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் ஏன் வந்து நம்ம வகுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு பக்கத்திற்கு இத்தனை படங்கள் வந்து ஒட்டுறாங்க சரிங்களா. அப்போ 100 படங்கள் ஒட்டுவதற்கு எத்தனை பக்கங்கள் வந்து தேவை அப்படின்னா அந்த ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. அதனால வந்து நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அடுத்தது டிவைட் பண்ணுறது வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து நார்மலாக வந்து டிவைட் பண்ணிடுவோம், வகுத்துருவோம். இந்த அடுக்குகளை வந்து வகுக்கும்போது மைனஸ் பண்ணணும், அதே மாதிரி அடுக்குகளை வந்து பெருக்கும்போது ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான் இந்த 2 சம்மு. பவர் இருக்கனால இந்த பவர் வச்ச சம்மும் நம்மளுக்கு டிஎன்பிசியில் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த அடுக்குகள் குறித்த சம்மும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் 2 சம் பார்த்துருக்கோம். இந்த 2 சம்முமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான மேக்ஸும் நம்ம பார்க்கலாம் கண்டினியூஸாக. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.